வீடியோவில் காஸ்ட் அக்கௌண்டிங் 1 அதாவது 5th செமஸ்டரில் காஸ்ட் அக்கௌண்டிங் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, ஒரு சிலருக்கு இந்த செமஸ்டரில் தான் அப்பியர் ஆக போகிறாங்க காஸ்ட் அக்கௌண்டிங். அவங்க எனக்கு டிப்ஸ் வீடியோ வேணும் மேம், எப்படி பாஸ் ஆகுறது, எப்படி நல்ல மார்க் வாங்குறது அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் 1 பார்த்தீங்கன்னா இது பாஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் கிடையாது, இது சென்டம் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட். ஒவ்வொரு ப்ராப்ளமுமே அவ்வளோ ஈஸியான ப்ராப்ளம். ஓகே, இந்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லா வீடியோஸும் நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன் நான், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பாஸ் பண்ணால் போதும் மேம், அதுக்கு நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்ன ப்ராப்ளம்ஸை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த ப்ராப்ளம்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே எந்தெந்த வீடியோ அப்படின்ற லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துடுவேன். ஓகே, ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் 2 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஓகே, மெயினாக உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் இருக்கும். எந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னாலும் 2 மார்க் கொஷினில் என்னென்ன கொஷின்ஸ் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஷீட், இஓக்யூ, லேபர் டர்ன் ஓவர், அப்புறம் இந்த ரீஆர்டர் லெவல், இதெல்லாம் 2 மார்க்கில் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் இருக்கும். பாருங்கள், காஸ்ட் ஷீட், காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்ன, அடுத்தடுத்த கொஷின் பேப்பரில் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இஓக்யூனா என்ன, லேபர் டர்ன் ஓவர்னா என்ன. ஓகே, ஸோ நீங்கள் இந்த கொஷின் பேப்பர்ஸை கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிரும். பாருங்கள், லேபர் டர்ன் ஓவர், இஓக்யூ ரிப்பீட்டட் கொஷின்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க. இஓக்யூ மீனிங் எழுதிட்டு அதோட ஃபார்முலா எழுதுனீங்க அப்படின்னாலே என்ன பண்ண முடியும், உங்களால் ஈஸியாக மார்க் வாங்க முடியும். ஓகே, அதே மாதிரி ஓவர் ஹெட்டோட மீனிங் என்ன அப்படின்றதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ். உங்களுக்கு 5 இயர் கொஷின் பேப்பர் உங்களுக்காக நான் இங்கே காட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள், காஸ்ட் அக்கௌண்டிங்கோட டெஃபினிஷன் ஒரு 4 கொஷின் பேப்பரில் இது வரைக்கும் பார்த்துட்டோம். நம்ம டிஃபைன் காஸ்டிங்னா என்ன அப்படின்றது ரிப்பீட்டடாக இருக்குது, காஸ்ட் ஷீட் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் அட்லீஸ்ட் நான் சொன்ன இப்போ கொஷின்ஸில் ஒரு 5 கொஷின் வந்ததுன்னா கூட உங்களுக்கு 10 மார்க்ஸ் ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இஓக்யூ 2 மார்க்கில் தியரியில் மட்டும் கேட்டிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் கொஷினில் ஒரு இஓக்யூ ப்ராப்ளம் இருக்கும் ஒவ்வொரு இயரும். பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு 2023 கேட்டிருக்கக்கூடிய கொஷின் பேப்பர். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 16 பாருங்கள், இஓக்யூ கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இஓக்யூ ஃபார்முலா ரொம்பவே ஈஸி, 2AB/CS ரூட் போடணும். ஓகேவா, இந்த ப்ராப்ளம் வீடியோவாக போட்டிருக்கேன், நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். 5 மார்க்கில் கண்டிப்பாக எல்லா கொஷின் பேப்பர்லேயும் கேட்டிருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நவம்பர் 2022 கொஷின் பேப்பரில் இஓக்யூ ப்ராப்ளம் கேட்டிருக்காங்களா அப்படின்றத பாருங்கள். கொஷின் நம்பர் 16. ஓகே, முதல்ல நான் காட்டினது 23ஓட கொஷின் பேப்பர், இது 2022ஓட கொஷின் பேப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2021. ஓகே, ஸோ 21லேயும் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 16. ஸோ எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே அதுவும் கொஷின் நம்பர் 16ல் இஓக்யூ ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க, கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து நவம்பர் 2019ஓட கொஷின் பேப்பரில் இஓக்யூ ப்ராப்ளம் பாருங்கள் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரிப்பீட்டடாக இருக்கும். பாருங்கள், இதுலேயுமே கொஷின் நம்பர் 16 இஓக்யூ ப்ராப்ளம் தான். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் கேட்டால் நீங்கள் 5 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஓகே, 5 மார்க்ஸ் எடுக்க முடியும், ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெட்டீரியல்ஸ் சாப்டர். ஓகே, மெட்டீரியல்ஸ் சாப்டர்லேயே இன்னொரு கொஷின் உங்களுக்கு இருக்கும், ரீஆர்டர் லெவல், மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல். ஓகே, ஸ்டாக் லெவல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க கொஷின். இப்போ இந்த மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல், ரீஆர்டர் லெவல் இதுக்கு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா படிச்சிட்டிங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதுலேயே இருக்கும், நீங்கள் அந்த கொஷினுக்கு ஆன்சர் அட்டன் பண்ண முடியும். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலா தான், ஈஸியாக 5 மார்க் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்லேயும் கேட்பாங்க, 10 மார்க்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு சில கொஷின் பேப்பரில் 5 மார்க்லேயும் கேட்டு 10 மார்க்லேயும் கூட கேட்டிருப்பாங்க இந்த ஸ்டாக் லெவல் கொஷின். இதுவுமே ஈஸியான கொஷின். இந்த ப்ராப்ளமும் நான் உங்களுக்கு வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன், அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேயும் மார்க் எடுக்க முடியும். பாருங்கள், இந்த கொஷின் பேப்பரில் ரீஆர்டர் லெவல் கொஷின் கேட்டிருக்காங்க, கொஷின் நம்பர் 17. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கொஷின் பேப்பர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 17, இதுலேயுமே கொஷின் நம்பர் 17 மேக்ஸிமம் லெவல் நவம்பர் 2018 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா,
சம்டைம்ஸ் 10 மார்க் கொஷின்லேயும் கூட அதே கொஷின் கேட்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நவம்பர் 2021 இந்த கொஷின் பேப்பர்லேயும் 17வது கொஷின் நம்பர் கூட சேஞ்ச் ஆகலை பாருங்கள். எல்லாத்துலேயுமே 17th கொஷின் வந்து ரீஆர்டர் லெவல், மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. நவம்பர் 2023 கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல் நான் சொன்னேன் இல்லையா 10 மார்க்கில் கேட்பாங்க அப்படின்னு. பார்த்தீங்கன்னா இதில் 2 மெட்டீரியலுக்கு கேட்டிருப்பாங்க. நீங்கள் 2 முறை கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது 10 மார்க்லேயே கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து நம்மளோட நவம்பர் 2022 கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல் கொஷின் இதில் கேட்கல. பட் எல்லா கொஷின் பேப்பர்லேயும் ரிப்பீட்டடாக நீங்கள் ஸ்டாக் லெவல் EOQ கொஷின் எதிர்பார்க்கலாம். அதுலேயே நீங்கள் 10 மார்க் 5 மார்க் கொஷினில் கேட்டாங்கன்னா 10 மார்க் எடுக்கலாம். 10 மார்க் கொஷினில் ரீஆர்டர் லெவல் கேட்டாங்கன்னா EOQ 1 அது ஒன்று அட்டன் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக 15 மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஷீட் கண்டிப்பாக 10 மார்க் ப்ராப்ளமில் கேட்பாங்க. காஸ்ட் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஓகே, உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே, ஃபார்மேட்டை படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ண முடியும், காஸ்ட் ஷீட் அட்டன் பண்ண முடியும் ஈஸியாக. பாருங்கள், இதுதான் காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், வேஜஸ் ஆட் பண்ணணும். உங்களுக்கு ப்ரைம் காஸ்ட், அடுத்து ஃபேக்ட்ரி காஸ்ட், இதை ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மேட் பார்த்திங்கன்னா இந்த ரெடி புக்கில் பேஜ் நம்பர் 2.5ல் ஸ்டார்ட் ஆகி இது எல்லாமே ஆட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ எந்த பார்ட்டில் 4 பார்ட்டாக பிரிச்சுருப்பாங்க, எந்த பார்ட்டில் எந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் எழுதணும் அப்படின்றது தான். காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட்டுக்கும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. உங்களுக்கு நான் அந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். காஸ்ட் ஷீட் கண்டிப்பாக போட்டு பாருங்கள், 10 மார்க்கில் வரக்கூடிய ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு நவம்பர் 2023யோட கொஷின் பேப்பர் இது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேல்குலேட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஃபைனல் ஆன்சர் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இதுதான் காஸ்ட் ஷீட் ப்ராப்ளம். டைரக்ட் மெட்டீரியல், வேஜஸ், எக்ஸ்பென்சஸ், இந்த ஃபஸ்ட்டும் 3 ஆட் பண்ணால் வர்றது ஃபேக்டரி காஸ்ட். நான் இப்போ காட்டினேன் இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் எந்த பார்ட்டில் எதை ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சதுனாலே காஸ்ட் ஷீட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். 10 மார்க் கொஷின் இது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து நவம்பர் 2022 கொஷின் பேப்பர்லேயும் பாருங்கள், ப்ரிப்பேர் காஸ்ட் ஷீட்னு சொல்லி 21st கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ 10 மார்க்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் காஸ்ட் ஷீட். ஓகே, அண்ட் ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளமும் கூட உங்களுக்கு. இதுலேயும் பாருங்கள், கொஷின் நம்பர் 21 வந்து காஸ்ட் ஷீட் தான் கேட்டிருக்காங்க. ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இதெல்லாம் வச்சு உங்களுக்கு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஷின் பேப்பரில் பாருங்கள். ஸோ உங்களுக்கு 5 இயர் கொஷின் பேப்பரை வச்சு தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பாருங்கள், கொஷின் நம்பர் 21ல் தான் எப்போவுமே காஸ்ட் ஷீட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ காஸ்ட் ஷீட் கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து 5 மார்க்லேயே வேறு என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால்சே பிளான், ரோவான் பிளான். ஓகேவா? இதுவும் ஃபார்முலா தான் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோக்கான லிங்க்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் சிம்பிள் ஃபார்முலா தான். ஹால்சே பிளான், ரோவான் பிளான் சம்டைம்ஸ் 10 மார்க்கில் வரும். அதே மாதிரி லேபர் டர்ன் ஓவர். ஓகேவா? இந்த லேபர் டர்ன் ஓவரும் சிம்பிள் ஃபார்முலா தான் இருக்கும். ஸோ இந்த லேபர் டர்ன் ஓவர், ஹால்சே பிளான், ரோவான் பிளான், இதை நீங்கள் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோ ஹால்சே பிளான், ரோவான் பிளான் அடுத்த கொஷின் பேப்பரில் காட்டுறேன். அதே மாதிரி லேபர் டர்ன் ஓவர் கொஷின் சில கொஷின் பேப்பர்ஸில் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஓகே, சம்டைம்ஸ் கேட்பாங்க, சம்டைம்ஸ் கேட்க மாட்டாங்க. பாருங்கள், இதில் லேபர் டர்ன் ஓவர் இருக்குது. ஓகேவா? ஸோ லேபர் டர்ன் ஓவர் அல்லது ஹால்சே பிளான், ரோவான் பிளான் கேட்பாங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணுறது தான் அது. சிம்பிள் ஃபார்முலாவை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால்சே பிளான், ரோவான் பிளான் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹால்சே பிளான், ரோவான் பிளான் அல்லது லேபர் டர்ன் ஓவர். ஸோ இது நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கனாலே உங்களால் என்ன பண்ண முடியும், 5 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். ஓகே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த ப்ராப்ளம் படிக்கலான்றதை மட்டும்தான் சொல்கிறேன், எல்லாமே சொல்லலை. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 மார்க்கில் நீங்கள் வந்து வேறு என்ன கொஷின் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லீஃபோ மெத்தட் அல்லது ஃபீஃபோ மெத்தட், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அல்லது லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், இந்த கொஷின் உங்களுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி ஓவர் ஹெட்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் கேட்பாங்க.
அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் ரீஅப்போர்ஷன்மெண்ட் செகண்டரி ஓவர் ஹெட்ஸும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரைமரி ஓவர் ஹெட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்பவே ஈஸி. ரெண்டுமே ப்ராப்ளம் நம்மளோட சேனலில் இருக்குது, வீடியோ லிங்க்கு தரேன். இந்த லீஃபோ மெத்தட், ஃபீஃபோ மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட், ஆவரேஜ் மெத்தட் 4 மெத்தட் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் போட தெரியலன்னா கூட அந்த ஃபார்மேட்டை நான் ஸ்டோர்ஸ் லெட்ஜர் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஓகே, அந்த ஃபார்மேட் எப்படி எழுதணுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேல்குலேஷனில் மிஸ்டேக்ஸ் பண்ணினாலும் உங்களுக்கு ஸ்டெப் மார்க் கிடைக்கும். பாருங்கள், இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட் கேட்டிருக்காங்களா? அந்த 4 மெத்தட்லையுமே ஃபார்மேட் வந்து மாறாது. அந்த கேல்குலேஷன் மெத்தடு தான் நமக்கு என்ன ஆகும், மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சம்மு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இதில் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் கேட்டிருப்பாங்க. மாற்றி மாற்றி தான் கேட்பாங்க, ஒரே மெத்தட் கேட்க மாட்டாங்க. 4மே இம்பார்ட்டன்ட் மெத்தட் தான். 4ல் எந்த மெத்தட் வேணுன்னா கேட்கலாம். அந்த 4 மெத்தடுக்கும் உரிய வீடியோஸ்க்கான லிங்க்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். பாருங்கள், இதில் லீஃபோ மெத்தட் கேட்டிருக்காங்க. ஒரு கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட் கேட்டாங்க, ஒரு கொஷினில் வெயிட்டட் ஆவரேஜ், ஒன்றில் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஓகே, அதே மாதிரி 10 மார்க்கில் ப்ரைமரி ஓவர் ஹெட் டிஸ்ட்ரிபியூஷன் சம்மரி, அந்த கொஷின் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்பவே ஈஸி. அந்த எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம பிரித்து போடுவோம். ஃபஸ்ட் இயரில் நீங்கள் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங்கில் பிரிச்சுருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி பிரிக்கிற சம் தான் 10 மார்க் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன ப்ராப்ளம் வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. இதை தவிர காஸ்ட் அக்கௌண்டிங்கில் தியரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 2 மார்க் கொஷின்ஸ்க்கு உரிய வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆல் த பெஸ்ட். நல்ல மார்க் வாங்குங்க எக்ஸாமில். நன்றி.